ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் தை அமாவாசை 9ஆம் தேதி வருது. அன்றைய தினம் விரதம் இருந்து பித்ரு வழிபாடு மேற்கொள்ளும் போது, பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, 24ஆம் தேதி மாசி மாதம் பிப்ரவரி 24 அன்றைய தினம் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி அதிகமாகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும். சரி, எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராசிநாதன் பார்த்திங்கனாக்கா பரிவர்த்தனை ஆகி 10ஆம் வீட்டுக்கு போகிறார். இது சிறப்பு. செவ்வாயோட பரிவர்த்தனை வர்றாரு. 2ஆம் வீட்டின் அதிபதி 2லேயே வர்றாரு. அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூமி இடம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும், இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். எல்லாம் சொல்கிறோம், ஆனால் அங்கே எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா ராசியிலே ராகு இருக்கார். அப்போ உடல்நிலை சம்மந்தப்பட்ட கவனம் தேவை. இந்த ராகு இருக்கும் போது மனசில் தேவையற்ற சஞ்சலங்களும், மனசில் குழப்பமும், ஒரு வித பயமும் ஏற்படும். இந்த ராகு அங்கே இருக்கிற வரைக்கும் ஸ்கின் டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களோட நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரொம்ப சின்னதாக தெரியும். அப்போ அவங்களுக்கு அதாகிடுச்சு இதாகிடுச்சுன்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நம்மளை மேற்கொண்டு டிப்ரெஷனுக்கு கொண்டு வரும் இந்த ராகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இது பத்தாதுக்கு சனி ராசிக்கு 12ல் இருக்கார். அவர் உங்களோட ராசியை நோக்கி வராது. அப்போ 2 பக்கமும் பிரபல கிரகம் இருந்ததுனால மீனராசிக்கு நம்ம என்னென்ன நற்பலன்களை சொன்னாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான மனநிலை அவங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். இவங்களுக்கு சனி 2வது சுற்றா இருக்குது. எபோ 40 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் 2வது சுற்றா சனி இருக்கும், 7.5 சனி. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு படி உயர்வுங்கிறது நிச்சயமாக இந்த 7.5 சனி கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு வெளியே போவோம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது இந்த 7.5 சனி காலத்தில் நிச்சயம் ஏற்படும். ஆனால் சுத்தாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் இருக்கும். அவமானங்கள், அசிங்கங்கள், பண நெருக்கடி, தொழில் முன்னேற்றம், வேலைகளில் தடை, வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் சுற்றில். 2வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையாக சனி பார்த்திங்கன்னாக்கா வெளியே போகும்போது, அதாவது 7.5 சனி நிவர்த்தி ஆகும்போது பல முன்னேற்றங்களை நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், மனைவியான நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும், தந்தை வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வழிபாடு, குரு பூஜையில் கலந்துக்கிறது, குரு வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும், முன்னேற்றத்தை தரும். சரி, சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா மாதத்தோட 2 நாள் முற்பகுதியிலையும் மாதத்தோட 2 நாள் பிற்பகுதியிலையும் வருது. அதாவது பிப்ரவரி 2, 3 சந்திராஷ்டமம், பிப்ரவரி 28, 29 சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம தினங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. குறிப்பாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எந்த முடிவையும் சந்திராஷ்டம நாட்களில் எடுக்காதீங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.